இந்த பின் அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒண்ணு வந்துட்டாலும் இந்த திமுக தான் அதில ஃபேமஸ். எப்பயுமே அதான் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் கரூர்ல கூட பண்ணாங்க. இப்ப அதே மாரி இப்போ ரீசென்ட்டா விஜய் அண்ணா மீட்டிங் வச்சாரு. அந்த மீட்டிங்ல பண்றாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆக்சுவலா அவர் ஏன் இறந்தாரு அப்டின்னா, அவரு ரொம்ப வெயில்ல ரொம்ப நேரம் நின்றுருக்காரு. அவரு கூட்டத்திலே இல்ல. அவரு தனியா நின்னு விஜய் பேசுறத கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரோட உடம்பு வந்து ரொம்ப வீக்கான ஒரு சரியில்லாதவர் போல. அவருக்கு வந்து அந்த வெயில் ஒத்துக்கல. என்ன ஆச்சு அப்டின்னா, அவருக்கு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸ்ல. அப்பயே ஃபிக்ஸ் வந்திருக்கு அவருக்கு. போயிட்டு இறந்துட்டாரு. ஸோ அவரோட உடம்போட இந்த இது காரணமா தான் அவர் இறந்திருக்காருங்கிறத அஃபிஷியலா டாக்டரும் சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன அப்டின்னா, நீங்க இப்போ கூட்டத்துக்கு வாங்க யாரும் வர வேணாம்லாம் சொல்லல. ஸோ உங்க சேஃப்டி நீங்க பார்த்துக்கங்க. இங்க வந்து அடுத்தவங்க பாதுகாப்பு குடுப்பாங்க அப்டிலாம் நெனைக்காதீங்க. ஏன்னா கரூர்ல ஒரு விஷயம் நடந்தது. அங்க யார் மேல தப்புன்றதே தெர்ல. யாருக்கு என்ன நடந்துங்கிறது தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா சேர்ந்து விஜய் அண்ணா தான் ப்ளேம் பண்ணாங்க. ஸோ நீங்க என்ன நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஒரு வாட்டர் கேன் எடுக்குறீங்க. அந்த வாட்டர் கேன்ல தண்ணி இல்லன்னா கூட ஏன்டா அதுல வாட்டர் கேன்ல தண்ணி இல்ல. அப்ப பொதுமக்களுக்கு தண்ணி குடுக்கணும்னு சொல்லி விஜய் அண்ணாவுக்குள்ள குறை சொல்லுவாய்ங்க. எனக்கு அது கேள்விப்பட்டோனே ரொம்ப இதா இருந்துச்சு. சரி ஓகே. என்னடா இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. மறுபடியும் யாரோ இறந்துட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாரி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல இங்கிட்டு உடனே மீம் வருது. அதாவது 40 உயிரை கொன்னுட்டியே விஜய் உனக்கு இன்னும் உயிர் பத்தலையா? என்னமோ ஒரு பெரிய யம தர்ம ராஜா மாரியும், உயிர் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாரியும், அடுத்து விஜய் மீட்டிங் போனாலே டெத்து கன்ஃபார்ம். இது நான் கேட்குறேன், தஞ்சாவூர் மாநாடு ஒண்ணு வச்சாங்க திமுகல. 2 பேர் ஷாக் அடிச்சு செத்து போனாங்க. அத பத்தி ஏன்டா எவனுமே பேசல? அதெல்லாம் பேச மாட்டீங்க. அந்த சைடு ஏதாவது அதான் உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னி. நான் இப்பவும் சொல்றேன், ரூ. 5000 இல்ல, ரூ. 50,000 குடுத்தாலும் சரி, அது உன்கிட்ட இருந்து எடுத்த உன்னோட பணம் தான். வாங்கி வச்சுக்கோ. விஜய் நான் சொன்ன மாரி அவன் காதுல விசில் அடிச்சு காட்டு.